ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு காலிஃப்ளவர் மெழுக்கு புரட்டி எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதில் நிന്നും ஃப்ரை பண்ணுறதில் நிന്നുமொക്കെ വ്യത്യസ്തമായി இந்த மெழுக்கு புரட்டி செஞ்சது சாப்பாடிൻ്റെ கூட அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸிலൊക്കെ இதே மாதிரி காலிஃப்ளவர் தயார் பண்ணி கொடுத்து விட்டுருந்தா நம்ம பசங்களொன்றும் கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கு. இது நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா சின்னதாய் கட் பண்ணி சூடு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு அதில் நமக்கு இந்த காலிஃப்ளவர் ஊற வைக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது இதில் ஏதாவது பூச்சி மாதிரி எதாவது இருந்திருந்தால் அது போயிடும். அதுக்காக தான் மஞ்சள் தூளும் உப்பும் சூடு தண்ணியில் போட்டு நம்ம ஊற வைக்கிறது. இந்த மாதிரி சின்னதாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இனி சூடு தண்ணியில் நமக்கு ஊற வைக்கலாம். இது மஞ்சள் தூளும் உப்பும் போட்டிருக்கு. 2 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. கூட கொஞ்சமாக தேங்காய் இதே மாதிரி சின்னதாய் கட் பண்ணி எடுத்திருக்கு. ஒரு கடாயிலேக்கு எண்ணெய் ஊற்றி இந்த தேங்காய் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். மெழுக்கு புரட்டியில் எப்போவுமே இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இனி பச்சை மிளகாய் சேர்க்கலாம். அது ஒன்று லைட்டாக வணங்கி வரும்போது நமக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணியதும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கு தேவையான உப்பும் நமக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரு விட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். நம்ம வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவரை இதிலேக்கு சேர்க்கணும். இப்போ நான் தேவையான உப்பு போட்டிருக்கு. நல்லா கலரு விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது நல்லா வணக்கி எடுக்கணும். இப்போது ஓரளவுக்கு வணங்கி வந்துடுச்சு. இனி நமக்கு இதிலேக்கு காலிஃப்ளவர் சேர்த்தி நல்லா வணக்கி எடுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நமக்கு கலரை விட்டு வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். அந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதிலேக்கு தண்ணி ஒன்றும் நமக்கு ஊற்ற தேவையில்லை. அந்த ஆவியிலே இருந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும். அதனால் இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இது நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா இனி நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். இடையில் மூடி திறந்து இதே மாதிரி கலரை விடணும். மறுபடியும் நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியெல்லாம் நான் மாற்றி இருக்கு. இனி இதே மாதிரி கலரை விட்டு இப்படி பரப்பி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நமக்கு வேக வைக்கலாம். இனி மூடி வைக்க தேவையில்லை. நல்லா வணங்கி வரும்போது இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம வீட்டில் தயார் பண்ணிய கரம் மசாலா தூள் தான் இது. 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த காலிஃப்ளவருடைய கலரெல்லாம் நல்லா மாறி வரும். நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போது இது எடுக்கக்கூடாது. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா வணங்கணும். அப்போது தான் இந்த மெழுக்கு புரட்டிக்கு கரெக்டு டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள், மெழுக்கு புரட்டியோட கலரெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாடிൻ്റെ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸிலெல்லாம் பசங்களுக்கு கொடுத்து விட்டால் அவங்க கொஞ்சம் கூட மீதி வைக்காது. அந்த அளவில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் மெழுக்கு புரட்டி ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கும்போது இது ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ.